ஆதியாகமம் 3:17 படியாக மனிதனுடைய தோற்றத்தினாலே இந்த பூமி எப்படிப்பட்டது? சபிக்கப்பட்டது. அது எந்த மாற்றமும் கிடையாது. அப்படித்தான் இருக்கிறது. அது பாருங்க, உட்களையும் குறுக்குகளையும் நம்ம என்னதான் உழைச்சாலும், என்னதான் கஷ்டப்பட்டாலும், என்னதான் நல்லது செஞ்சாலும் கடைசியில் நமக்கு என்ன வந்து சேருது? கஷ்டமும் வருத்தமும் மன சஞ்சலமும் தான் சேர்கிறது. இப்படியாக இருக்க மனித அவதாரமே இப்படியாக இருக்க ஆண்டவர் அதே ஆதியாகமத்தில் தான் படைத்த ஆதாமை சபித்திருக்க ஆபிரகாமை அவர் என்ன பண்ணாரா? தெரிந்து கொண்டார். எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுங்க. அதே ஆதாமுடைய சந்ததியில் வந்த ஆபிரகாமை தனக்கென்று தெரிந்து கொண்டு அவன் வாழ்ந்த அந்த நாட்டையும் இனத்தையும் தேசத்தையும் விட்டு என்ன பண்ணாரா? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்ற வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தபடியினால, அவருடைய வசனத்துக்கு அவன் முழுவதுமாய் விசுவாசித்தபடியினால ஆண்டவருக்கு அது பிரியமான காரியமாய் காணப்பட்டது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க.